அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ரவம் சவுண்ட் ஆஃப் சோல் அப்படின்ற ஒரு சூப்பரான ஹாரர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ சின்ன பட்ஜெட்டை கையில வச்சுக்கிட்டு ஒரு பக்காவான ஹாரர் படத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமா தான் இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதோட கதைக்களம் தான். ஸ்டார்டிங் சீன்ல பொறுமையா போய்கிட்டே இருக்கும். கிளைமேக்ஸ்ல எல்லா ஹாரரையும் கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா அது எதுவுமே நடக்கல. ஒரு நார்மலான படமா அங்கங்க ஹாரர் தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் இந்த கதையை சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டாலியா, இந்த கதையா கேட்கும் போது உங்களுக்கு பிடிக்க எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால இந்த படத்தோட ஒன்லைனை சொல்லி படத்துக்குள்ள போயிடலாமா? ரைட். இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நாயகனுக்கு ஒரு பெரிய பெரிய ஹாரர் படம் எடுக்கணும் அப்படின்றது கனவு. இதனால நிறைய டைரக்டர் போய் சந்திக்க அவங்க எல்லாருமே நீ ஒரு ஷார்ட் பிலிமை கொண்டு வா, அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலான்னு சொல்ல அந்த ஷார்ட் பிலிமை இவர் எடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்துல தான் இவருக்கு ஒரு வித்தியாசமான பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையால ஒரு பெரிய இதுல போய் மாட்டிக்கிறாரு. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றதா படத்தோட மீதி கதையா இருக்கும். இப்போ நம்ம முழு எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வயசான நபர் ஒரு டாக்டர் கிட்ட போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த டாக்டர் இவரோட காதுகளை ஃபுல்லா செக் பண்ணிட்டு இவருக்கு காது கேட்க வாய்ப்பே கிடையாது, இவருக்கு காது கேட்கிற திறன் சுத்தமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல பக்கத்துல இருக்கிற நபரும் அது எனக்கும் தெரியும் டாக்டர், ஆனா இவருக்கு ஏதோ ஒண்ணு கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னு தான் புரியல டாக்டர்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவர் பண்ற வேலைக்கு போக ஆரம்பிக்குது. இந்த வயசான நபர் பாத்தீங்கன்னா இந்த பிணங்கள்லாம் வரும் இல்லையா சுடுகாட்டுல, அது எரிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சோ நள்ளிரவுல ஒரு பெண்ணோட பிணத்தை எரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க பயங்கரமான கொலுசு சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. அங்கேயும் எங்கேயும் நடந்துகிட்டே இருக்க மாதிரி இவரோட காதுகள்ல விழுந்துகிட்டே இருக்கு. இவருக்கு ஒன்னும் புரியல. டாக்டர் எனக்கு காது கேட்காதுன்னு சொல்றாரு, ஆனா இங்க நடக்கிற விஷயங்கள் மட்டும் எனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கு. எதுவுமே இல்ல. ஒரு பெரிய குச்சி ஒண்ணு வச்சிருக்கா இல்லையா, அந்த பொண்ணை எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதுல இருந்து சத்தம் வர ஆரம்பிக்குது. சோ குச்சியை வச்சு அந்த பொண்ணத்தை வேகமா அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பயங்கரமான சிரிப்பு சத்தங்களோட இவரோட கண்கள் மாற ஆரம்பிக்குது. இவருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றத நமக்கு எங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி படத்தோட நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரும் அவரோட நண்பரும் பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல தான் வசிக்கிறாங்க. உங்களோட வீட்டோட என்விரான்மெண்டே ஒரு கோஸ்ட் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இவருக்கு, அதாவது நாயகன் இருக்கா இல்லையா, அவருக்கு ஒரு பெரிய பெரிய பேய் படத்தை எடுக்கணும். அதுதான் அவரோட இன்ஸ்பிரேஷனும் கூட. இதனால நிறைய ஷார்ட் பிலிம் எல்லாத்தையும் மேக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒரு ஷார்ட் பிலிம்காக தான் இப்போ இங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுல சவுண்ட் டிசைனிங் முதல் கொண்டு டைரக்ஷன், எடிட்டிங் அப்படின்ற எல்லா வேலைகளிலுமே ஒரு பூந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத முதல் சில நமக்கு காமிக்கிறாங்க. அது கூட அவரோட ஃப்ரெண்டும் வராரு. என்விரான்மெண்டலா பார்த்துட்டு இந்த ஷார்ட் பிலிமை இன்னைக்கு எவ்வளவு நாளைக்கிட்ட வச்சிருக்க போற ப்ரொடியூசரை பாக்குறோம், இதை காமிக்கிறோம், நம்மளோட வேலையை முடிக்கிறோம்டா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ஹீரோவோட காதலி உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்க அந்த இடத்துக்கு வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ஹீரோக்கு ஒரு 2-3 நாட்களாவே காதுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அண்ட் இந்த சைடு ஹீரோயின் வர்றப்ப கூட அவங்க ஏதோ பேசுற மாதிரி ஒருக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்திருக்கும். லிட்டரலி அவங்க எதுவுமே பேசியிருந்திருக்க மாட்டாங்க. இதனால நீ இந்த ஹாரர் படமே பார்த்துக்கிட்டே இருக்கு இல்லையா, உன்னோட காதுகளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு. ஒன்று பண்ணலாமா, ஒரு டாக்டரை போய் சந்திக்கலாம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு நீ தவறாம என் கூட ஈவினிங் வரணும்னு சொல்லும் போது இந்த மனுஷன் யோசிக்கிறாரு. சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு ஈவினிங் ஒரு டாக்டரை போய் சந்திக்கிறாங்க. அந்த டாக்டர் வேற யாரும் கிடையாது, அந்த வயசான நபரை பார்த்த மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அவர் தான். இதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தப்பா சொல்லிட்டு, அது என்ன அப்படின்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடின்னு சொன்னா இல்லையா, அது முன்னாடி எல்லாம் கிடையாது, ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம். சோ இந்த டாக்டரை வந்து சந்திக்கிறாரு. டாக்டர் கிட்ட இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்க அவர் ஒரு சில டெஸ்டிங் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சு அது மூலமா இவரோட காதுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது பொதுவா மனுஷங்களோட காது கேட்கிற திறன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சிலாம் இருக்கு இல்லையா, அது காதுக்குள்ள போய் அங்க இருந்து மூளைக்கு டச் ஆகி அது மூலமா தான் இந்த ஒலி கேட்கிற திறனே நமக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோக்கு வந்திருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த மூளைக்குள்ளேயே ஒரு விதமான ஃப்ரீக்வன்சி தூண்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சின்ன சத்தங்கள் கூட உங்களுக்கு பயங்கரமா கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சில டானிக் எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாரு, டிராப் எல்லாத்தையும் கொடுக்குறாரு, நீங்க காதுல போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அந்த வேலையை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஹாரர் படம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமா வச்சு கேட்டிருக்காரு. மேபி இதனால கூட இது வரலாம் அப்படின்ற மாதிரி இது நபர் அவங்களை அங்கிருந்து அனுப்பி வைக்க ஆரம்பிக்க அதே சமயத்துல அவங்களோட வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டாங்க. ஸோ இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஹீரோட ஃப்ரெண்ட் தான் அந்த ஷார்ட் பிலிம்ல ஹீரோவா நடிக்க வச்சிருப்பாரு. ஒரு ப்ரொடியூசரும் பாத்தீங்கன்னா நீ ஷார்ட் பிலிம் கொண்டு வா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல ஹீரோ அங்க கொண்டு போய் காமிக்கும் போது அவருக்கு இந்த ஷார்ட் பிலிம் பிடிச்சி போயிடுச்சு. ஆனா நீ இந்த ஹீரோ வச்சு படம் பண்ணாதப்பா, ஏன்னா பெரிய செலிபிரிட்டியா உள்ள கொண்டு வா, அவங்களுக்காக கதையை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி அப்புறம் பண்ண அப்படின்னா ஷியோரா இது ஹிட் ஆகும்னு சொல்ல இவருக்கு இதுல எல்லாம் உடன்பாடு கிடையாது. இதனால கோபமாக இருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டா டாக்டர் இருக்கா இல்லையா, அவர் போன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி உங்களோட ஷார்ட் பிலிம் பத்தி நான் பேசணும், கொஞ்சம் ஆபீஸ் வர முடியுமான்னு கேட்க இவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவர் கூப்பிடுறாரு அப்படின்னா என்ன காரணமா இருக்கும், சரி போய் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி அங்க போகும்போது அவர் இந்த ஷார்ட் பிலிம் பத்தி எக்கச்சக்கமான விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறார். அதுவும் ஹீரோ ஹாரர் பிலிம் தான் எடுத்திருக்கா இல்லையா, அதை பத்தின கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நிறைய கேட்டுக்கிட்டே
இருக்கும்போது அது மூலமா தான் இவர் எங்க இன்ஸ்பயர் ஆனார் அப்படின்ற ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஸோ ஹீரோவா அவரோட நண்பரும் பார்த்தீங்கன்னா வண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தெருவில் வண்டி நின்று போகுது. என்ன பண்றதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது வண்டியில பெட்ரோல் இல்லை. இவங்களுக்கு சந்தேகமா இருக்கு, ஏன்னா நேத்து தான் 500 ரூபாய்க்கு போட்டேன், அதுக்குள்ள காணாம போயிடுச்சடா, இந்த தெரு வேற ஒரு மாதிரியா இருக்கு, நம்ம ஒன்று பண்ணலாமா, தள்ளிக்கிட்டே போயிடலாமாடா அப்படின்னு மாதிரி ஹீரோ கிட்ட அவரோட நண்பர் சொல்லும் போது ஹீரோ இதை கேட்கல. அவரோட வாட்டர் கேனை கொடுக்குறாரு, நீ இப்ப பெட்ரோல் வாங்கிட்டு வரலான்னு சொல்ல அந்த மனுஷன் போய்கிட்டே இருக்கும்போது தூரத்துல இருந்து ஒரு நபர் வர ஆரம்பிக்கிறாரு. தம்பி, இந்த இடத்துல உன்னோட பேரை சொல்லி நிறைய சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும், தயவு செஞ்சு திரும்பிடாத, அப்படி திரும்பிட்ட அப்படின்னா என்ன மாதிரியே நீ இங்கேயே அழிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த நபர் நொடி பொழுதுல காணாம போக இவர் பயந்து அப்படி நடுங்க ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி வந்து ஹீரோ தொடும் போது இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பயம் தான் சரி எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. ஸோ மக்களை திரையரங்களை உட்கார வச்சு அவங்கள பயமுறுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேல இருக்கு, அதாவது நம்ம படத்து மேல இருக்க இருப்பு கண்டிப்பா போகவே போகாது சார், அதுதான் என்னோட பிளானு கூட அப்படின்னு மாதிரி இவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அவனோட ஷார்ட் பிலிமை நான் பார்க்க முடியுமாப்பான்னு கேட்டு அதை ஃபுல்லாத்தையும் பாக்குறாரு. அது கூடவே நீ இந்த ஷார்ட் பிலிமை எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு எனக்காக ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் எடுத்து தரணும், அதை மட்டும் நீ பண்ணி கொடுத்த அப்படின்னா உன்னோட படத்துக்கு, அதாவது ஃபியூச்சர் படத்துக்கு நானே ப்ரொடியூசரா இருக்கேன், நீ ஓகேன்னு சொன்னா மட்டும் போதுப்பான்னு சொல்ல இவருக்கு இந்த டாக்குமெண்ட்ரி பிலிம் எடுக்கல உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் இவரோட ஃபியூச்சர் பிலிம் எடுக்க ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாரு. இதனால யோசிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் போடுறாங்க. அண்ட் அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, அங்க என்ன நடந்தாலும், அதாவது இவரோட டாக்குமெண்ட்ரி சீரிஸ் எடுக்க போறா இல்லையா, அதுல என்ன நடந்தாலும் இந்த டாக்டர் பொறுப்பு கிடையாது, அண்ட் நான் சொல்ற விஷயங்களை மட்டும்தான் அவர் எடுக்கணும் அப்படின்னு மாதிரி டாக்டர் இன்னும் சில ரூல்ஸ் எல்லாத்தையும் போட இவங்க படிச்சு பாக்குறாங்க. சரி, என்ன பிரச்சனையா எடுக்குது, நம்ம போறோம் எடுக்கிறோம் அப்படின்னு முனைப்புல சைனை போட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க ஒரு கிராம பகுதி இருக்கும். அந்த கிராமத்துலதான் இவங்க எல்லாத்தையும் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த கிராமத்துல போறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு வீடு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அங்க போய் இவங்களோட முதல் நாள செலவிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வயசான நபரை காமிச்சாங்க இல்லையா, அந்த நபரோட ஊர் தான் அது அப்படின்றது. அது மேற்கொண்டு இவங்க இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஊர்ல இருக்க எல்லா கோயில்களையும் போய் அலசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் கோயில் நிர்வாகிகள் எல்லாருமே இதை தடுக்கிறாங்க. இவங்க கூட சண்டையிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சண்டையில சயின்ஸ் மிஞ்சினது எதுவும் இல்லை அப்படின்னு மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்கு. உங்களோட சயின்ஸ் இது பகவத்கீதை முதற்கொண்டு எங்களோட புராண காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் இருந்துதான் நிறைய இன்புட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்களை தாண்டி சயின்ஸ் எங்க வந்தது அப்படின்னு மாதிரி ஒரு பெரிய பிரீஃபான எக்ஸ்பிளனேஷனை ஹீரோ கிட்ட கொடுக்கும்போது ஹீரோ என்ன பேசுறதுன்னு தெரியல. அங்கிருந்து மௌனமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் கிட்ட இருந்து போன் வர ஆரம்பிக்குது. ஸோ டாக்டர் இந்த ஊருக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ரியில கலந்துக்கிறார் அப்படின்ற விஷயங்களை காமிக்க அது கூடவே அந்த வயசான நபர் பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. அந்த நபர் இந்த பிணங்கள் எல்லாத்தையும் எரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு காதை கேட்காது இல்லையா, ஆனா உன்னோட அம்மாவோட தங்கம் எல்லாமே வீட்டுல புதைக்கப்பட்டிருக்கு, உன்னோட அம்மாவோட தங்கம் எல்லாமே வீட்டுல புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க நபர்கிட்ட பல முறை இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த நபருக்கு சந்தேகமா இருக்கு. வீட்டுக்கு போறாரு. அந்த இடத்தை தோண்டி பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரியே அங்க நகை இருக்கு. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, இவருக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னாங்க அப்படின்றதான் இதை பத்தி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பதில் சொல்றதா தெரியல. நிறைய அமானுஷமான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறதால இந்த டாக்டர் கிட்ட கூட்டு போறாரு. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு உன்னோட தாத்தா வயசான காலத்துல இலூஷனால பாதிக்கப்பட்டிருக்காரு, அதாவது தெரியாத விஷயங்களை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒண்ணு பண்ணுப்பா, இவரோட தாத்தாவை சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டு போப்பான்னு சொல்ல இவர் அந்த வேலைக்கு கிளம்ப ஆரம்பிக்கும் போது இதுக்கு நடுவில் தான் இவர் இறந்து போயிட்டாருன்னு இருக்கும். ஸோ இந்த விஷயத்த டாக்டர் ஊருக்குள்ள வராலையா வந்த உடனே தெரிஞ்சுக்கிறாரு. அது கூடவே இந்த நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே இவங்க ஹீரோட நண்பரை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த வயசான நபர் இந்த பிணங்கள் எல்லாத்தையும் எரிப்பார்னு சொன்னா இல்லையா, அந்த விஷயத்த காட்சிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு அங்க நடக்கிற விஷயங்களை பார்த்தது டாக்டர் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. யாருக்கும் ஒன்றும் புரியல. அண்ட் ஹீரோட நண்பர் ஒரு மாதிரி தோரணையில கண்கள் எல்லாமே ஒரு மாதிரி வெள்ளை நிறத்துல மின்னுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கும் இங்க என்ன நடந்தது அப்படின்றது தெரியல. ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் அங்க இல்ல, நண்பர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இதனால அவங்க கூட சேர்ந்துட்டு வீட்டுக்கு போறாரு. அங்க டாக்டர் கிட்ட கேட்கும்போது இதுக்கு முன்னாடி இதே சம்பவத்தை நான் அனுபவிச்சிருக்கேன், அதனாலதான் எனக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்தது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த வயசான நபரோட விஷயம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சொல்லும் போது இவங்க இதை பெருசா நம்புற மாதிரி தெரியல. சரி, அடுத்த டாக்குமெண்ட்ரிக்கு போகலாம், அதாவது அடுத்த ஷாட்டுக்கு போகலாம். நீங்க எல்லாத்தையுமே ஹீரோ தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி இவர் திங்க் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் தர மறுக்கிறாரு. நான் சொல்றதை மட்டும் நீங்க எடுத்தா போதும், அதுக்கு மட்டும் தான் நான் உங்களுக்கு அக்ரிமெண்ட்ல சைனை போட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்ல ஹீரோ செம்ம கடுப்பாக்குறாரு. இங்க இருந்து போய் ஆகணும்டா, அவன் நம்மள ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காண்டா அப்படின்ற மாதிரி இவரோட நண்பர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த டாக்டர் கவனிக்கிறாரு. உங்களுக்கு என்ன இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் இந்த வேவ் லென்த், அதாவது இந்த ஆவிகளுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு, மனுஷங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பாடியில இருக்க எல்லா பார்ட்ஸுமே நின்று போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை தாண்டி அவங்களோட ஆன்மா இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு, அதை கேப்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முனைப்புல தான் இது எல்லாத்தையும் ஒரு ப்ராஜெக்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நிரூபிச்சு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரோட டிவி எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு, அதாவது கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு அதுக்கு
அதுக்குன்னு சில ஆப் எல்லாத்தையும் வச்சிருக்காரு. அதை எல்லாத்தையும் பிளே பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒண்ணுமே அங்க ஃப்ரீக்வன்சி கனெக்ட் ஆகுற மாதிரி தெரியல. இதனால ஹீரோவோட நண்பர்களும் அங்கிருந்து கிளம்பலான் ட்ரை பண்ண திடீர்னு அதுல இருந்து ஒரு சத்தம். இதை கேட்டது அங்க இருக்க எல்லாருமே நிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன சார் விளையாடுறீங்களா அப்படின்ற மாதிரி உத்து கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது கீழே இருக்க ஒரு கண்ணாடி துண்டு அந்த டாக்டரோட காலை கிழிக்கிடும். சோ ரத்தம் சொட்டு சொட்டா உழுக ஆரம்பிச்சு அந்த இடம் ஃபுல்லா ரத்தம் ஆக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல டாக்டரை வேற ஒருத்தர் வந்து சந்திக்கிறாரு. தையல்கள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கும்போது இங்க அந்த ரத்தம் சொட்டுச்சு இல்லையா, ரத்தத்தோட ஒவ்வொரு துளியுமே ஏதோ ஒண்ணு இழுக்குது அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இந்த சம்பவத்துல இருந்து வீட்டுல இருக்க ஒரு 2 பேர் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல யார் அப்படின்னா ஹீரோவோட நண்பர் இருக்கா இல்லையா, அவர் ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. சேலை எல்லாத்தையும் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஆசையா சுத்திக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒன்றும் புரியல. அண்ட் 2வது யார் அப்படின்னா ஹீரோவோட காதலி இருக்காங்க இல்லையா, அவங்க உடல் அளவுல ஒரு பெண்ணா இருந்தாலும் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஒரு ஆணா மாற ஆரம்பிக்குது. அவங்களோட உடம்ப அவங்களே தொட்டு பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க, அதை ரசிச்சுக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மர்மமா இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது வீட்டுல வேலை செய்யற அம்மா அங்க வராங்க. இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க, ஒன்னும் புரியல. ஏன்னா இவ்வளவு ரத்தமா இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க போறாங்க. அவங்களோட உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் சொன்ன இல்லையா, அந்த மாற்றத்தால இவங்க அந்த லேடி மேல கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. தவறான முறையில அவங்கள அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு இது ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குது. அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு 2 பேரும் காணாம போயிடுறாங்க. அதே சமயத்துல இங்க ஹீரோட நண்பர் இருக்கா இல்லையா, அவர் ஒரு பெண் மாதிரி வேஷம் அணிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது டாக்டர் இருக்காரு. அவரோட மனைவியா இவர் பாவிச்சு பேச ஆரம்பிக்கிறார். அது மூலமா தான் இவரோட மனைவி இறந்து போயிட்டாங்க போல. இப்போ இவரோட உடம்புல, அதாவது ஹீரோட நண்பரோட உடம்புல இருக்கிறது அவரோட மனைவிதான் அப்படின்றத நமக்கு இங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 2 சைட்லயும் பல மர்மமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அது கூட டாக்டரோட பிளாஷ்பேக்குள்ளேயே ஒண்ணு போக ஆரம்பிக்குது. அவரோட மனைவியை யாராலையும் காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களோட உடம்புல இருந்து அந்த உயிர் போக போது அதை நம்ம கேப்சர் பண்ணலாம், அதாவது அந்த ஃப்ரீக்வன்சியை கேப்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கீழே ஒரு டிவைஸ் வச்சிருக்காங்க. அந்த டிவைஸை வச்சுதான் இங்க எல்லாத்துக்கும் இவங்க பிளே பண்ற அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்து அதை போட்டு ரத்தத்தை இவர் கொடுத்ததால அதுல இருந்து இந்த ஆவிகள் வெளியே வந்தது அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது லிட்டரலி பிரசன்ட்ல ஒருத்தரும் இந்த ஆன்மாவில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. ஒரு வழியா ஹீரோட நண்பரோட உடம்புல இருக்கலையே ஆவிய அதை புடிச்சு கிடிச்சு ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டு இன்னொரு இடத்துல இருக்க ஹீரோயினை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது அவங்க அந்த வீட்டு வேலைக்காரமா இருக்காங்க இல்லையா, அவங்கள கற்பழிச்சு ஒரு இடத்துல ரத்தம் சொட்ட சொட்ட கீழே வந்து கிடக்குறாங்க. அதுக்கு பக்கத்துல இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க இதை பாக்குறாங்க. வேகமா அவங்கள அங்கிருந்து கூட்டு போகணும் ட்ரை பண்ண ஹீரோ அண்ட் டாக்டர் 2 பேரையுமே அந்த பெண் தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடணும் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் டாக்டர் அவங்களோட முகத்தை கண்ணாடியில பாக்குறாரு. ஒரு ஆணோட முகம் தெரிய ஆரம்பிக்குது. இது மூலமாவே டாக்டருக்கு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களும் தெரிய ஆரம்பிக்குது. சோ இவரோட மனைவி இறந்து போனாங்க அப்படின்ற அந்த ஃப்ரீக்வன்சியை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணாலியா, அதே நேரத்துல தான் பல கற்பழிப்புகள்ல ஈடுபட்ட ஒரு சைக்கோ இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அவனோட ஃப்ரீக்வன்சி இதுல சேர்ந்து கனெக்ட் ஆயிருக்கு. அதனாலதான் இப்போ 2 பேரோட உருவத்துல, அதாவது 2 பேர்கிட்ட இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் இவங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு முடியாத காரியம். இதனால நம்மளால முடிஞ்ச உதவிகளை பண்ணுவோம், எங்கேயாவது உதவி கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஓடிக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல ஹீரோயினும் அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. ரோட்ல ஒரு பெண்ணோட ஒரு நபர் பேசிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு பெண் மீது ஆர்வம் கொள்ள ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்களோட உடம்புல இருக்கிறது ஒரு கற்பழிப்புக்கு பேர் போன சைக்கோ பார்த்தாலியா, இதனால அவங்கள துரத்தி கற்பழிச்சு சாகடிக்கிறார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல டாக்டரோ அவரோட மனைவியா நினைச்சு அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் இறந்து போயிட்டேன் இல்லையா, நீங்க மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறீங்க, என் கூடவே வந்துருங்க அப்படின்ற மாதிரி அவரை சாகடிக்க துரத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல ஊருக்குள்ள இந்த கடவுள் நம்பிக்கையோட இருந்த இந்த பூசாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. இங்க இப்படி ஒரு பிரச்சனை. ஏற்கனவே அந்த டாக்டர் கிட்ட இவங்க பலமுறை எச்சரிச்சிருப்பாங்க, இதுல விஷயத்துல நீ தலையிடாத, இந்த இடத்துக்கு வராது அப்படின்ற மாதிரி. ஆனாலும் அந்த மனுஷன் நான் ரிசர்ச் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை எழுப்பிட்டார். இது இவருக்கு மட்டுமான பிரச்சனை கிடையாது, இது ஒரு ஊருக்கான பிரச்சனை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் மந்திரங்களை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா விடிஞ்சப்ப மட்டும்தான் இந்த மந்திரங்கள் பூமியா கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் மந்திரத்தை பிரயோகிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல இங்க அந்த 2 ஆன்மாக்களும் அங்க இருக்க எல்லாருமே சுத்தி அடிக்க ஆரம்பிக்குது. ஆன்மாக்கள் தன்னைத்தானே கெடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்க, நாக்கு எல்லாத்தையும் சுட்டுக்கிட்டு நாக்க கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பல அகூரமான விஷயங்கள் இங்க நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஹீரோட ஃப்ரெண்டோட உடம்புல இருந்து அந்த ஆன்மாவை வெளியேற்றாங்க. சோ ஹீரோட நண்பர் இங்க என்ன நடக்குது அப்படின்றத ரிலீஸ் பண்றாரு. வேகமா அந்த பூசாரிகள் ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க, அதுக்குள்ள வந்து நினைக்க வெளியில இருக்கிறது அந்த பெண்ணோட உடம்புல இருக்க அந்த சைக்கோட ஆவிதான். அந்த ஆவியை வெளியேற்றணும் அப்படின்றதுக்காக இவங்க பல முயற்சிகளை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சங்குகள் எல்லாத்தையும் மூழ்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் கடவுளோட அனுகிரகம் அங்க கூட ஆரம்பிக்குது. அது மூலமா இந்த உடம்புல இருக்க ஆவியும் பிரிய
தெரியுது அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்க. கடைசியா இது எல்லாத்துல இருந்தும் இவங்க தப்பிக்கிறாங்க அப்படின்றத காமிச்சு அப்படியே கற்பனா ஒரு சில மாதங்கள் கழிச்சு ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட கனவு பணமான அந்த ஃபியூச்சர் பிலிமை எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. இவரோட காதலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோட நண்பரும் ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டாரு அப்படின்றதையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. ஹீரோ கார்ல பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கார் டிரைவரோட வாய்ஸ் மாற ஆரம்பிக்குது. பயந்து போறாரு, யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்க அந்த டாக்டர் இருக்கா இல்லையா, அவர் தான். அவரோட உடம்புக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு. இன்னும் அந்த ஆன்மா இவங்களை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் சீன்ல நான் சொன்னேன் இல்லையா, இந்த படம் ஒரு ரொம்ப சுமாரான படம் தான். ஆனா இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்கேன். கண்டிப்பா இந்த படம் இதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.